நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். இப்ப மேல ரூம்ல பார்த்தா ஒளிஞ்சிருந்த இடத்த விட்டு எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. சே, கீழே அடியில ரொம்ப தூசியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேட்டு ஃபாக்ஸு தூசி தட்டிட்டு இருக்குதுங்க. அப்போ சோஜின், எதுக்கு நீங்க எல்லாம் இங்க வந்தீங்க அப்படின்னு கத்துது. இந்த ஃபாக்ஸ் இருந்துட்டு, கேட்டுக்கு தூக்கம் வரல அதான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏன் இன்னொரு ரூம்ல நீ ஒளிஞ்சிருந்த அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபாக்ஸை பார்த்து கேக்குது. அப்புறம் இந்த லைனஸ் இருந்துட்டு, நான் கேட்டை ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பேசாம கோ கேம் விளாண்டோம்னு சொல்லிருக்கலாம், நம்ம எதுக்கு எல்லாரும் இப்போ ஒளிஞ்சிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. சோஜின்க்குலாம் கடுப்பா இருக்கு. எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்றா. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் வெளியில போக அப்படின்னு டிஸ்கஷன் நடக்குது. நீ போ நான் போ நீ போ அப்படின்னு பேசிட்டு இருக்க. சோஜனும் பாங்ஸுவும் கடுப்புல, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்குதுங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஒண்ணா உட்காந்துருக்காங்க. படத்தை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம அவங்களோட பாஸ்ட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் ஜோ சொல்றான். பாக்ஸுவும், இல்ல அது நேச்சர்ல இருக்காது அப்படின்னும் போது, நேச்சரை தாண்டி போகும்போது எப்படி இருக்கும்ன்றத காட்டுறது சுவாரஸ்யம் தானே அப்படிங்க. இந்த சீஃப் டைரக்டரும் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் போலே அப்படின்னு சொல்ல, லயனஸ்க்குலாம் அல்ல இல்ல. இப்ப இந்த டைரக்டர் ஜோ ஃபாக்ஸ் கிட்டையும் கேட்டுக்கிட்டையும், உங்களோட எக்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த கேட், இப்ப இருக்க காலகட்டத்துல அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது, மேபி வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த ஃபாக்ஸ் இருந்துட்டு, எல்லாருமே முடிய பிடிச்சி சண்டை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நல்லா படிச்சவங்கள தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம படத்துல ஒரு சீன் வச்சா எப்படி இருக்கும், இந்த எக்ஸ் இருக்கான்ல அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கூட பெட்ல இருக்கிற மாதிரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, சீஃப் டைரக்டர் இருந்துட்டு, இது படமாவே இருந்தாலும் இது ஏத்துக்க முடியாதது, தேவையில்லாம இமேஜினேஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஃபாக்ஸும் ஆமா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்புறம் சோஜனை பார்த்து, நீ என்ன சொல்றன்னும் போது, ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் வெளியே சொல்ல முடியாம அப்படின்னு அது தடுமாறுது. அதுக்கு இந்த சீஃப் டைரக்டர் இருந்துட்டு, என்னதான் இருந்தாலும் இந்த சீனை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த டைரக்டர் ஜோ இருந்துட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம சீஃப் டைரக்டரால இதை ஏத்துக்கவே முடியாதான் அப்படின்னு இன்டைரக்டா எல்லாருக்குமே வார்னிங் கொடுக்குறான். இப்ப அப்படி சோஜனையும் பாங்ஸுவையும் தான் கட்டுறாங்க. அவங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு அந்த டைரக்டர் ஜோ எப்படி கண்டுபிடிச்சான், சரியான குள்ளநரியா இருப்பான் போல அப்படின்னு பாங்ஸு சொல்ல, அந்த ஆள் ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், இனிமையாவது ஒழுங்கா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சோஜன் சொல்றா. அதுக்கு பாங்ஸு, நான் நல்லா தானே நடிச்சேன், அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படி இந்த டைரக்டர் ஜோவை பார்த்தா அவன் பால்கனியில உட்காந்துருக்கான். அப்ப அங்க அந்த லைனஸ் வருது. லைனஸ்க்கு புரிஞ்சு போச்சு இந்த டைரக்டர் ஜோக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு. அவன்கிட்ட நேரா வந்து, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறா. ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் பண்றிய, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் இருந்துட்டு, நீ இந்த விஷயத்த சீஃப் டைரக்டர் கிட்ட சொல்லாம இருக்கும்போதே எனக்கு தெரியுது, கண்டிப்பா உனக்கு ஏதோ தேவை இருக்கு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்துல தலையிட்டப்போ ஏன்டா தலையிட்டமேனு நான் தான் வந்துகிட்டேன், என் பேர் தான் அடிபட்டு போச்சு, கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே போகிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் தேவையில்லாம தலையிட மாட்டேங்க லைனஸ் உடனே. அப்ப இதை கண்டுக்காமலே விட்டுறேன் அப்படின்னும் போது, அப்படிலாம் விட முடியாதுமா, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் வாழ்க்கையை நானே கெடுக்க முடியாது, அவன் கஷ்டப்பட்டா அதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே இந்த லைனஸும், அப்ப என்னதான் வேணுங்கும் போது அந்த பாங்ஸு அவனை விட்டுட்டு வெளியில வா அப்படின்றான். அதான் நான் பிரேக்கப் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது, அப்ப இப்ப படம் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்க, இந்த படம் என்னோட ஃபியான்சிக்கும் முக்கியம் தான், இந்த படம் நின்றுச்சு அப்படின்னா அவன் பேரும் தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்ல, சும்மா இதெல்லாம் காரணம் சொல்லாத, உன்கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நீ உன் ஃபியான்சியை ஏமாத்திட்டு இருக்கோன்றதை இன்னுமே உணரல, இந்த படத்தை பத்தி எல்லாம் யோசிக்காத, எந்த நேரத்துல எப்படி மாத்தி விடணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த படத்துல இருந்து பாங்ஸுவை கலட்டி விடணும்ன்ற மாதிரியே பேசுறான். இப்ப அப்படி கிச்சன்ல சீஃப் டைரக்டர் நின்னு சமைச்சிட்டு இருக்க, அங்கதான் கேட்டும் நிக்குது. அப்ப அங்க ஃபாக்ஸ் வந்து, பரவாயில்லையே நீங்க நல்லா சமைக்கவும் செய்றீங்களே, உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, ஒரு சிலர் மாதிரியே தான் அவங்களோட ஃப்ரெண்டும் இருப்பாங்களாம், டைரக்டர் ஜோ இதெல்லாம் நல்லா பண்ணுவார் அப்படின்னு கேட்க, சீஃப் டைரக்டர் உடனே, அவன் நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்து வச்சவன் அப்படின்னு ஃபாக்ஸ் சொல்றா. இன்னும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, உனக்கு லக் இருந்தா பாத்துக்கோன்ற மாதிரி இந்த சீஃப் டைரக்டரும் பேசுறான். இதை அந்த கேட் வித்தியாசமா பாக்குது. ஒருவேளை இந்த கேட் டைரக்டர் ஜோக் ரூட் விடலாம் நினைக்குதோ என்னமோ. இப்ப பாங்ஸும் சோஜனும் வில்லால இருந்து கிளம்புறதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வெளியில வராங்க. இன்னையில இருந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா நடிக்க வேணாமா, நம்ம அப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாமா, அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாமா, இன்னைக்கு ஈவினிங் சரக்கு அடிக்கலாமான்னு பாங்ஸு கேட்கறான். அவன், நம்ம தான் டேட்டிங் பண்ணவே இல்லையா, அப்புறம் என்ன, சரி பரவாயில்ல, நிஜமா தான் சொல்றியா, வேற யாரையெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது, அது மாதிரி அந்த கேட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகக்கூடாது, நம்ம 2 பேர் தனியா அப்படின்னு சொல்ல, அவனும் நம்ம 2 பேர் தனியா அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ட்ரிப்பை முடிச்சு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த ஃபாக்ஸ் அவளோட கார்ல தானே வந்தா, ஆனா அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இந்த டைரக்டர் ஜோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவளோட கேரவனை பாங்ஸு கிட்ட கொடுத்துட்டு டைரக்டர் ஜோ கூட கார்ல ஏறிட்டா. சீஃப் டைரக்டர், டைரக்டர் ஜோ, சோஜின், ஃபாக்ஸ், அப்புறம் லைனஸ், இவங்க 5 பேரும் இந்த கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ டைரக்டர் ஜோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த ஃபாக்ஸ் ஒரு ட்ரிங்க் எல்லாம் கொடுக்குது. ஆனா
அவன் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்ல இந்த சீஃப் டைரக்டர் இருந்துட்டு அது ஃபாக்ஸோட கம்பெனிக்கார் தானே, அதை அப்படி நீங்க அசால்ட்டா யார்ட்டனாலும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல பாங்ஸு நல்லாவே டிரைவ் பண்ணுவானே அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுது இந்த ஃபாக்ஸ் மறந்து போய். அப்புறம் தான் சுதாரிச்சுக்கிட்டு இப்போ ரீசெண்டா நான் பாங்ஸு கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், அதனால நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல சீஃப் டைரக்டரும் இந்த பாங்ஸு நல்ல ஃப்ரெண்ட்லி கேரக்டரா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் ஜோ வந்துட்டு ஆமா ஆமா அதான் அவனை சுத்தி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி இந்த மூணும் திருன்னு முழிக்குதுங்க. இப்போ அப்படியே பாங்ஸுவையும் கேட்டையும் காமிச்சா இவங்க 2 பேரும் மட்டும் தான் ஃபாக்ஸோட கேரவன்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த கேட் இருந்துட்டு ஃபாக்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி நம்ம தனியா போற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்ல பாங்ஸுவும் எதுக்கு இப்போ அவன் நம்ம கூட வராம அந்த கார்ல இடைஞ்சல்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க கேட்டும் அவ டேரக்டர் ஜோவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு சொல்ல அவன்கிட்ட என்னதான் இருக்கு இந்த ஃபாக்ஸுக்கெல்லாம் பசங்களை சூஸ் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்ல அந்த டேரக்டர் ஜோவை பார்த்தாலே பொண்ணுங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யும், அந்த ஆள் நல்லா தான் இருக்கான், அவன் அப்படியே உனக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆமா நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்ல அதனால தான் நீ மற்றவங்கள அழ வைக்கிற, ஃபாக்ஸும் அதனால தான் உங்ககிட்ட இருந்து ஆப்போசிட் கேரக்டரை இப்போ தேடி போறா அப்படின்னு சொல்றா இந்த கேட்டு. அதுக்கு பாங்ஸு ஃபாக்ஸ் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்ல இந்த கேட் அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்கா. ஆதிக்கம் உள்ளவங்க பண்றத தாங்க முடியாம தான் இன்னொருத்தங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, அதனால தான் ஃபாக்ஸ் உன்னை பிரேக்கப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல பாங்ஸு உடனே ஆமா நீ ஆதிக்கம் உள்ளவளா இருந்ததுனால தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ண அப்படின்னு பாங்ஸு சொல்லிடுறான். இந்த கேட்டுக்கு என்ன சொல்றேனே தெரியல. அப்புறம் பாங்ஸு வேற அப்பப்போ போன் எடுத்து பார்த்துட்டே இருந்தோன்னு என்னாச்சு யாராவது கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறா. அவன் சோஜின் கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு வீட்டுல வந்து அவளை இறக்கவும் விட்டுடுறான். அவள் லக்கேஜ் எல்லாம் மாடி கொண்டு வந்து வைக்க நீ அந்த லக்கேஜ் அப்படியே ஓரமா வச்சிரு நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல 2 பகல் ஒரு நைட்டு அதுக்கு எதுக்கு இவ்வளோ லக்கேஜ் அப்படின்னு கேட்கறான். பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும், நாம எப்படியாவது இப்படி பிளான் பண்ணி போயிருந்தா தானே அப்படின்னும் போது ஆமாமா நம்ம தான் திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் திரும்ப அவன் போனே தான் பாக்குறான். இந்த கேட்டுக்கு புரிஞ்சு போச்சு இவன் சோஜனோட கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்படியே டைமை இழுத்து விடணுன்றதுக்காக ஏதாவது குடிக்கிறியா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டு இருக்கா. அவன் எதுவும் வேணான்னு சொல்லிடுறான். உட்கார கூட இல்ல உட்காரு தர உடஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் திரும்பவும் அவன் போன் எடுத்து சோஜன் கால் பண்ணிருக்காளான்னு தான் பாக்குறான். இவ ஒன்னே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா அப்படின்னு சொல்லி சிங்க் ஒளிட்டு இருக்கு போல அதை பார்க்க சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சோஜனை பார்த்தா அவ பாங்ஸு வீட்டுக்கே வந்துட்டா. வெளியில நின்று வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அவள் கதவை தட்டுவோமா வேணாமான்னு யோசனையாவே இருக்கு. அப்புறம் ஒரு வழியா கதவை தட்டினா உள்ள இருந்து பதிலே வரல. அப்புறம் அவளுக்கு புரிஞ்சு போச்சு அவன் இன்னும் வரல போல அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு மெசேஜ் பண்ணலாமான்னு பாக்குறா. நீ மறந்துட்டியா நீ எங்க இருக்க எப்போ வருவ அப்படின்ற மாதிரி. ஆனா அனுப்பவே இல்லை. அப்படியே டெலிட் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருக்கா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கம் பாங்ஸுவை பார்த்தா அந்த சிங்க் ரிப்பேர் பண்றதுக்கு டூல்ஸ் கேட்கறான். அதை அந்த கேட் எடுக்க போற டைம்ல கரெக்டா சோஜனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றியான்னு கேட்க நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நாம சரக்கடிக்க போலான்னு பிளான் பண்ணதே மறந்துட்டேன்னு போய் சொல்றா. அவன் வீட்டு முன்னாடி அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அவன் இவ வீட்டுக்கிட்ட வர போறதா சொல்லியிருப்பான் போல. இவளுக்கு பக்கன் ஆயி போச்சு. ஏன் வீட்டுக்கிட்ட வரியா உனக்கு டயர்டா இல்லையா அப்படின்னு பேசிட்டு பேக் தூக்கிட்டு கிளம்புறா. அப்ப அங்க பாங்ஸு கிட்ட அந்த கேட் வந்து இது மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல இது சோஜன் காதுல விழுந்துருது. அவளுக்கு ஒரே யோசனையா இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பார்த்தா சோஜனோட அக்காவும் அவளோட ஹஸ்பண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. சோஜன் அக்கா கொஞ்சம் பயப்படுறா. பசங்க எங்க இல்லையே ஒருவேளை சோஜன் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அவ ஹஸ்பண்ட் பசங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. சோஜன் ட்ரிப் போயிட்டு ஈவினிங் தான் வரா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு சோஜன் உள்ள வந்துட்டா. இவங்க 2 பேரையும் பார்த்து சோஜனும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. அப்புறம் சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் வெளியில கிளம்புறேன் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ லக்கேஜை வச்சுட்டு வெளியில போயிட்டா. இந்த பாங்ஸு சோஜனை தேடி வேகமா ஓடி வரான். அவன் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பான்ல. சோஜன் வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு பார்க்ல தான் அவன் அங்க வேகமா ஓடி வந்து நிக்க பார்த்தா அவளை காணும். இவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னா அவ ஏற்கனவே வந்துட்டு போயிட்டா போல அப்படின்னு உடனே அவளுக்கு கால் பண்ணி என்னாச்சு எங்க இருக்க நான் லேட் ஆகிட்டேனா நீ கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கறான். அவளும் ஆமா எனக்கு டயர்டா இருக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்பதான் அவன் ஒரு சவுண்டை நோட் பண்றான். ஒரு ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பொம்மையை நிக்க விட்டு ஏஐ வாய்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த சத்தம் கேக்குது இவனுக்கு. அவன் புரிஞ்சுக்கிட்டான் அங்கதான் நிக்கிறா போலன்னு. அப்புறம் அங்க இருந்து வேகமா ஓட்டம் பிடிக்கிறான். பிடிச்சி நேரா அவகிட்டே போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்ன அப்படின்னு கேட்க அவ அதுக்கு பதில் சொல்லாம அப்படி சிரிச்சுட்டே இருக்கா. இப்ப 2 பேரும் ஒரு பெஞ்ச்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அவன் கேட் வீட்டுக்கு போனது சிங்க சரி பண்ணதெல்லாம் சொல்லியிருப்பான் போல. கேட் தனியாவா இருக்கா சிங்க சரி பண்றதுக்காக அங்க போயிட்டு வந்தா அப்படின்னு கேக்குறா. கேட் முத என்ன பார்க்கும்போது என்ன சொன்னா தெரியுமா அவ வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்குவாளாம். உன்னை டேட் பண்ணுவேன் ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுமா நீ டேட் பண்ண சரி இப்ப அவளை பார்க்கும்போது உனக்கு வெறுப்பா இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு வெறுப்பா தான் இருந்துச்சு ஆனா அவ மேல இருந்த என்னோட காதல் அதை விட அதிகமா இருந்துச்சுன்னு பாங்ஸு சொல்றான். அப்புறம் சோஜன் அவன் கிட்ட நீ இப்போ உன்னோட எக்ஸ பார்த்த அப்படின்னா திரும்பவும் அவங்க மேல காதல் வருமா அப்படின்னு கேட்கிறா. அவன் அதெல்லாம் வராது ஏன்னா அப்ப இருந்த பாங்ஸு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி
நீ உன்னோட எக்ஸை பார்த்தா திரும்ப விரும்புவியான்னு கேட்க அவ நான் திரும்ப விரும்பலாம் மாட்டேன், ஆனால் எப்போவுமே அவனை விரும்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் அப்படியே வித்தியாசமாக அவளை பார்க்குறான். அவனால் உணர முடியுது அவள் இன்னும் அவனை விரும்புகிறான்றத. இப்போ அப்படியே 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ மறுநாள் காலையில் கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல தான் கேட்டு, ஃபாக்ஸ், லைனஸ், சோஜின்னு 4 பேரும் இருக்காங்க. இந்த லைனஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சு போல இந்த டேரக்டர் ஜோ படத்தையே மாத்தணும்ன்றான். பாங்சு படம் பத்தின விஷயத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றான்ற விஷயத்தெல்லாம் இந்த கேட்டு கொஞ்சம் பொங்குறா. அது எப்படி பாங்சு இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல ஃபாக்ஸ் ஒண்ணு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த லைனஸோட சீக்ரெட் வேற அந்த டேரக்டர் ஜோக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இந்த கேட் இருந்துட்டு இன்னும் பொங்குது. இந்த லைனஸ்க்காகலாம் இவ்வளவு தூரம் நான் பொய்யும் புரட்டும் சொல்லிட்டு இருக்கல, நான் பண்ணது பாங்சுக்காக தான், உங்களுக்கு எல்லாம் பாங்சுவை நினைச்சு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஃபாக்ஸை பார்த்து உனக்கு இந்த படத்துல ஒரு ரோல் வேணும், அதுக்காக நீ பாங்சுவை விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு சோஜனை பார்த்து நீ பதில் பேசு, நீ என்ன பண்ண போற அப்படின்னும் போது சோஜன் ஒண்ணு நானும் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னும் போது அப்ப பாங்சு எல்லாம் கஷ்டப்படலையா, அவனை பத்தி யாரும் யோசிக்க மாட்டேங்கிங்க, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த லைனஸ் கல்யாணத்தை நிறுத்தினா போதும் அப்படின்னும் போது லைனஸ் சொன்ன என் கல்யாணத்தை நிறுத்திட்டா இந்த படம் ஓடிடுமா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த சீஃப் டேரக்டர் தானே பண்றாரு, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த டேரக்டர் ஜோவை ஒன்று தீர்த்து கட்டணும், அப்படி இல்லை அப்படின்னா அவனை நம்ம வழிக்கு இழுக்கணும் அப்படின்னு போது ஃபாக்ஸ் ஒன்று தீர்த்து கட்டணுமா அது கிரைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வழிக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல சோஜனும் நாம உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்றா. கேட் இருந்துட்டு நீ இவ்வளோ நல்லவளா இருப்பேன்னு நான் யோசிக்கலாமா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்ல ஃபாக்ஸ் ஒன்று நாம யாராவது ஒருத்தர் அவனை நம்ம வழியில விழ வைக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஃபாக்ஸை தான் பாக்குறாங்க. என்ன ஏண்டி பாக்குறீங்க, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளதான் பண்ண வச்சிட்டாங்க போல. இப்போ ஒரு கராக்கே ரூம்ல தான் இருக்காங்க. இந்த ஃபாக்ஸும் டேரக்டர் ஜோவும் தான் இருக்காங்க. டேரக்டர் ஜோவை வர சொல்லியிருப்பாங்க போல, எல்லாருமே மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஃபாக்ஸ் மட்டும் தான் இருக்கா. அவளும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த டேரக்டர் ஜோ ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே தான் இருக்கான். அப்புறம் எஞ்சி வந்து ஆமா எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னியா எங்க அப்படின்னு கேட்க வருவாங்க இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் வேணா பாட்டு பாடுறீங்களா அப்படின்னும் போது இந்த நடிப்பெல்லாம் ஆடிஷன்ல மட்டும் பண்ணு, தேவையில்லாம இங்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல இல்ல அதுக்கு இல்ல நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசி க்ளோஸ் ஆயிக்கோமே அப்படின்னு சொல்ல அவன் இருந்துட்டு இப்படிதான் எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் க்ளோஸா இருக்கிறியா, எவ்வளவு தூரம் க்ளோஸா இருப்ப, நாம எவ்வளவு தூரம் க்ளோஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ பக்கத்திலே வரான். இவ கொஞ்சம் பயந்துட்டா. அப்புறம் சாரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.